சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்ற ஒரு ரகசிய உறவை உனக்கு தெளிவுபடுத்தி காட்டலாம் என்று வந்துள்ளேன். உன்னை இது நாள் வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இவர்களை பற்றி இருளில் இருப்பதாக நினைத்து கொண்டு இருக்கும் இவர்களுக்கு இன்று வெளிச்சத்தை நான் காட்டப் போகிறேன். அந்த வெளிச்சத்தில் நீ பார்க்கும் காரியம் எந்த விதத்திலும் உன்னை பாதிப்பு அடைய செய்யக்கூடாது. ஏனென்றால் உண்மையை உணர்கின்றேன் என்ற நம்பிக்கை மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டுமே ஒழிய எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது. இப்பொழுதாவது எனக்கு இது தெரிந்ததே என்று நிம்மதி அடைந்து விடு. நான் சொல்ல போகும் காரியம் இத்தனை நாள் உனக்கு தெரியாமல் உனக்கு பின்னே கைகோர்த்து இருந்து இரு கரங்களை பற்றி உன்னிடம் நான் சொல்ல வந்தேன். குடும்பம் பிரிந்தால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் என்பார்கள் அல்லவா? இப்படி உன் குடும்பத்தில் உனக்கும் உன் துணைக்கும் பிரச்சனை என்பதால் இவள் நுழைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாள். உன் வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷங்கள் தெரியுமா? அவளுக்கு உனக்கும் உன் துணைக்கும் இப்படி ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்று நீ என்று அவளிடம் சொன்னாயோ அன்றிலிருந்து சந்தோஷத்தால் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறாள். எப்படியாவது உன் துணையோடு சேர்ந்து விட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தால் அவள் விரித்த வலையில் விழுந்தார். உன் துணை இப்பொழுது உனக்கே தெரியாமல் உனக்கு பின்னால் இரு கரங்கள் கோர்த்து கொண்டிருக்கிறார்கள். தான் இருளில் இருப்பதாகவும் இதை பற்றி யாருக்கும் தெரியாத என்ற தைரியத்தில் இந்த தவறை செய்து வருகிறார்கள். அதை வெளிப்படையாக வெளிச்சத்திற்கு இன்று காட்டியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் சாயப்பா வந்துள்ளேன். இதற்கு மேல் இவர்களை விட்டு வேடிக்கை பார்த்தால் முழுவதுமாக உன் வாழ்க்கையை குடி தோண்டி புதைக்க திட்டம் தீட்டுகிறாள். இவள் யார் என்று உனக்கு குழப்பம்தானே? இதை கூட புரிந்து கொள்ளாத சூழ்நிலையிலே என் குழந்தை இருக்கிறாய். என் குழந்தை, நீ அறிவாளி என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதை கூட நீ அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று இன்று தான் எனக்கு தெரிந்தது. அதனால் தான் உன்னிடம் நான் ஓடோடி வந்தேன். இந்த கரங்களை பிரித்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இன்றோடு இதை நிறுத்த வேண்டும். முளையிலேயே இதை கிள்ளி போட வேண்டும் என்று உன் சாயப்பா வந்துள்ளேன். உன் குடும்பத்தின் பிரிவை நினைத்து சந்தோஷத்தில் இருக்கும் இவளுக்கு இன்று மிகப்பெரிய அடியை நான் கொடுக்கப் போகிறேன். இந்த அடியால் மனம் திருந்தி அவளை விட்டு ஓடோடி உன்னை தேடி வந்து விடுவார். தைரியமாக இரு. இன்னும் சற்று நேரத்தில் இதை நான் நடத்தப் போகிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.